ஜான்சியை கொன்ன கொலைகாரன் உங்க வீட்டுல தான் இருக்கானா? இது ஜான்சியை கொல்ல நடந்ததே இல்ல, லட்சுமிய, அதாவது உங்களை கொல்ல நடந்தது. ஏன் லட்சுமி? அதான் முடிஞ்சிருச்சுன்னு அந்த கேஸ மூடிட்டாங்கல்ல. மறுபடியும் கேஸ ஓபன் பண்ண சொல்லிருக்கேன். அக்கா, அவர் ஜான்சியை ரொம்ப லவ் பண்ணிருக்காருல்ல. ஒருவேளை போலீஸ் சுட்டு செத்துருந்தான்னா அரசாங்கம் கொடுத்த தண்டனைன்னு ஏத்துக்கலாம். ஆனா பாசத்துக்காக வந்தவளை இப்படி விஷம் வச்சு கொண்டுட்டீங்களேன்னு கேக்குறாரு. அத பத்தி யாராவது யோசிச்சீங்களான்னு கேட்டாரு. ஆமாக்கா, அவர் கேக்குறதும் ரொம்ப நியாயமா தானே இருக்கு. உண்மைதானோ? இங்க பாரு, அதனாலதான் நான் ஜான்சியோட கேஸ மறுபடியும் ஆரம்பிக்க கேட்டிருக்கேன். சூப்பர்க்கா. ஆனா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்றாங்க. இப்ப என்னக்கா பண்றது? இங்க பாரு, இன்ஸ்பெக்டர் குற்றவாளியை பத்தி ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா போதும், ஈஸியா அந்த கேஸ ஓபன் பண்ணி முடிச்சிருவேன்னு சொல்றாரு. சரி, அப்போ குற்றவாளியை தேடி நம்ம எங்கக்கா போறது? ஆனா அது நம்ம வீட்லயே தேட சொல்றாரு. நம்ம வீட்லயா? என்னக்கா சொல்றீங்க? ஜான்சி எங்க செத்தாங்க? ஜான்சி எங்க வீட்ல தான் செத்துருக்கா. எப்படி செத்தாங்க? எப்படி செத்தானா, விஷம் வச்சு. வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து அவ்வளவு ஈஸியா விஷத்தை வச்சுட்டு போயிட முடியுமா? உங்க வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தரோட ஹெல்ப் இல்லாம இத பண்ண முடியாது. அக்கா, எனக்கா என்னென்னமோ சொல்ற? சரி, நம்ம யாருன்னு சந்தேகப்படுறது? அனு, அவர் எல்லாரும் சந்தேகப்படுறாரு. சரி, எல்லாரையும்னா மோட்டிவ் ஏதாவது இருக்கணும்ல? ஆளாளுக்கு ஒரு மோட்டிவ் சொல்றாரு. அக்கா, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குக்கா. சரி, அப்படி நம்ம வீட்ல யார் யாரெல்லாம் சொல்றாரு? மாமாவெல்லாம் சொல்லிருக்க மாட்டார்ல? நீ வேற, மாமாவை தான் முதல்ல சொல்றாரு. என்னக்கா அது? ஆமா அனு. சரி, அவர் எதை வச்சு மாமான்னு சொல்றாரா? லக்ஷ்மியான நீங்க தான் அவங்களோட முத எதிரி. அந்த வீட்டுல அவரோட பேச்ச மீறி நடந்தது நீங்க தான். ஒரு ஆம்பளை மாதிரி நீங்க முடிவெடுத்தது, அவர் சொல்றதை எல்லாரும் கேட்கணும்னு அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா வெற்றியில ஆரம்பிச்சு அணு வரைக்கும் எல்லாரும் ஒவ்வொருத்தரா உங்க பக்கம் போனது அவருக்கு பிடிக்கல. மது விஷயத்துல நீங்க அவரை கடுமையா எதிர்த்தது அவருக்கு பிடிக்கல. அதனால அவரோ இல்ல அவருக்காக வேற யாரோ தான் நீங்க தான் நினைச்சு ஜான்சியை கொண்டு இருக்காங்க. என்னக்கா, இன்ஸ்பெக்டர் என்னென்னவோ சொல்றாரு. சரி, அத்தையாவது விட்டாங்களா இல்ல அவங்களும் சந்தேகப்படுறாங்களா? நீ வேற, அத்தை பண்ணிருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அத்தையுமா? ஏன் நாட்டாமையோட மனைவியா இருக்கக்கூடாது? நாட்டாம வீட்டுல நாட்டாமையோட பவர் எப்பவுமே வெளியில தான் இருக்கும். வீட்டுல பவர் பொண்டாட்டி கையில தான் இருக்கும். ஆனா அவங்க கிட்ட எந்த பவருமே இல்லாம எல்லா பவரையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்கிற கோபம் அவங்களுக்கு இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல இங்கேயும் அதே மதுவோட பிரச்சனை தான். மது அவங்களோட அண்ணன் பொண்ணு. அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும்னு ஒத்த காலில் நின்னது நீங்க. அதனால உங்களை கொல்ல அவங்களுக்கும் மோட்டிவ் இருக்கு. சரி, எனக்கு என்ன காரணத்தை சொல்லிருக்காரு? உன்னை சொல்றதுக்கெல்லாம் அவருக்கு நேரமே இல்ல. ஆனா தங்கவேல் மாமாவை பத்தி சொன்னாரு. தங்கவேல் மாமாவியுமா? ஏன், தங்கவேல கூட இருக்கலாமே. இந்த கொலைக்கு பக்காவா பொருந்துறது அவருதான். லக்ஷ்மி என்னதான் சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறி உங்க குழந்தைய கேட்டுட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு பயந்து அவரு உங்களன்னு நினைச்சு, அதாவது ஜான்சியை கொண்டு இருக்கலாம். ஐயோ ஐயோ அக்கா, போதும், எனக்கு தலை சுத்துது. இவங்க சந்தேகத்துக்குலாம் அளவே இல்ல போல இருக்கு. போற போக்க பார்த்தா அர்ஜுன் தான் உங்களை கொல்ல ட்ரை பண்ணான்னு சொன்னாலும் சொல்வாரு போல இருக்கே. அவர் வேணும்னே இதெல்லாம் சொல்லல. வீட்டுக்குள்ள இருக்கிற குற்றவாளிய இப்படி சந்தேக கண்ணோட தேடினாதான் கிடைப்பாங்கன்னு சொல்றாரு. ஏதோக்கா, குற்றவாளி கிடைச்சா போதும். இங்க பாரு, ஜான்சிக்கு நடந்த கொடுமைக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும்டி. இதுதான் நான் அவளுக்கு செய்யற நன்றி கடன். கண்டிப்பாக்கா. சரிடி, தேவையில்லாம நீ கன்சீவான விஷயத்த வீட்டுல சொல்லாம தள்ளி போடாத. சீக்கிரமா அப்பா அம்மாட்ட போய் சொல்லு. சரிக்கா,
சரி நாளைக்கு பேசட்டுமா? அக்கா அப்பப்போ நியூஸ் மட்டும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், சரியா? மறந்துடாதீங்க. கண்டிப்பா அப்டேட் பண்றேன். சரியா? பாய். பாய்க்கா. என்னம்மா அப்பா இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு? அவர் எந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துப்பாரு. ஆனா இந்த ஊரை விட்டு போறதுக்கு மட்டும் ஒத்துக்கவே மாட்டாருடா. நமக்கு மட்டும் பிறந்த ஊரை விட்டு போறதுக்கு இஷ்டமா என்ன? சூழ்நிலை அதான் தயாராயிட்டோம்மா. அவர் தயாராகலையே. அம்மா நாம தான் அவர் எப்படியாவது தயார்படுத்தணும். சாமிஜி சொல்லிருக்காரு, அது சாதாரணமா ஒதுக்கி தள்ளிட முடியாதுமா. எனக்கு மட்டும் தெரியலையா என்ன? ஏன் இது உங்க அப்பாவுக்கே நல்லா தெரியும். அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவர் அதை செய்யறவரு, அவரை ரொம்ப நம்புறவரு. அப்புறம் என்னம்மா? அதான் சொன்னனே, வீட்டை விட்டு போறதை தவிர வேற எதை சொன்னாலும் அவர் செய்வார். என்ன செய்யலன்னு ஏதாவது தப்பாயிட போதுமா? ஒருவேளை அதுதான் விதியா இருந்தா நடக்கட்டும். அம்மா அம்மா என்ன? இளநீரை குடிங்கம்மா. வேண்டாம். அம்மா தண்ணி ரொம்ப இனிப்பா இருக்கு, குடிங்க. வேண்டான்னு சொல்றேன்ல. குடிங்கம்மா. வேலையா இருக்கேன், வேண்டாம். சரி குடிச்சிட்டு வேலையை பாருங்க. இல்லம்மா நம்ம தோட்டத்து கைமா, குடிங்கம்மா. கீழே போலாமா? லட்சுமி எங்க? தெரியலையே. லட்சுமி, அம்மாடி லட்சுமி. வரேம்மா. வாமா. வரேன். சீக்கிரம் வாமா. என்ன இளநீர் குடிமா. அர்ஜுன் மாமா அத்தைக்கு கொடுங்க. நான் கொடுத்தம்மா வேண்டான்னு சொல்றாங்க. அட கொடுங்க மாமா. அத்தை. அம்மா லட்சுமியை குடுக்க சொல்லிட்டா குடுங்க. எப்படிடா குடிக்கிறது? அத இப்படி வச்சுட்டு இப்படி குடிங்க. அங்க 2 ஸ்ட்ரா இருக்கு, இருங்க எடுத்து வரேன். எடுத்துட்டு வாமா, நான் போய் வேற சீவிட்டு வரேன். ஏய் நீ இங்க உட்காரு, பாட்டி கிட்ட உட்காரு. உனக்கு இளநீ வேணுமா? இளநீ குடிக்கிறீங்களா? ஸ்ட்ரா எடுத்து ஸ்ட்ரா போட்டு தான் குடிப்பீங்களா? கொடுக்காத லக்ஷ்மி, நெல்ல கொடுக்காத லக்ஷ்மி, இளநீ கொடுக்காத லக்ஷ்மி, கொடுக்காத லக்ஷ்மி. வேண்டாம் வேண்டாம், இந்த இளநீ வேண்டாம், இந்த இளநீ வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ வேண்டாம், இதுல விஷம் கலந்திருக்கு. ஏய், விஷம் கலந்திருக்கு. என்ன ஐயோ வேண்டாம். இங்க பாரு, இதுல விஷம்லாம் கிடையாது, நான் தான் எடுத்துட்டு வந்தேன். என்ன பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்க? ஏய் உன் கண்ணு எதிர்க்க இப்பதானே சிபி எடுத்துட்டு வந்தேன். தேனு, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? இல்லாத அந்த இளநீல விஷம் கலந்திருக்கு. ஐயோ ஐயோ, அக்கா. விஷம் கலந்திருக்கு, இது வேண்டாம். அக்கா, நிச்சயமா இல்ல, விஷம் இல்ல, கலந்திருக்கு. மாமா தானே இளநீ கொடுத்தாரு. என்னடா என்ன விஷமா? விஷம் விஷம். அம்மா என்னன்னே தெரியலம்மா. அம்மா இளநீல விஷம் கலந்திருக்குன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. லட்சுமி கண்ணு, எனக்கு இப்ப புரியுது இவ ஏன் இப்படி கத்துறான்னு.
நேத்து ராத்திரி டிவியில ஒரு பேய் படம் பார்த்தா. அதுல இளநீல விஷம் கலந்து குடுக்கற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அத பாத்துக்கிட்டே இருந்தாளா, அத பார்த்ததுல இருந்து இப்படி கத்துறாமா. என்னம்மா இது? அம்மாடி தேனு ஒண்ணு இல்லடா செல்லம், ஒண்ணு ஆகாது. சம்பந்தியம்மா, முதல்ல இவளை கூட்டிட்டு போய் தூங்க வைங்க. குழந்தை தான் டிவியில பேய் படத்தை பார்த்தா இருட்ட பார்த்து நிழல பார்த்து பயப்படும். தேன்மொழியுமா, போமா போய் படுப்போம். சரிங்க சம்பந்தி. எப்படி செல்லம் நீ வாங்க. ஒண்ணுமா கொடுக்காதீங்க. வாமா தேனு. இல்லம்மா ஒண்ணுல வா வா தேனு வா வா. ஐயோ நல்ல பொண்ணுப்பா. சரி, இளநீரை வேற வேஸ்ட் பண்ணிட்டா, நான் போய் வேற இளநீர் சீவிட்டு வரேன். என்னடா செல்லம், உட்காந்துரு. ஓ ஷோ பா அம்மாடி பா. ஏன்டி இப்படி பண்ண? ஒரே ஒரு நிமிஷத்துல என் உசுரே போயிடுச்சுடி. அம்மா, என்ன அறியாம எனக்கே தெரியாம அப்படி கத்திருக்கேன். நல்லா கத்துற. எப்படி கத்துற தெரியுமா? வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல தாடிய உடைச்ச மாதிரி உடைக்க பாத்தியே. ஐயோ, அதான் சொல்றல, எனக்கே தெரியாம கத்திருக்கேன்னு. அது எப்படி தெரியாம போகும்? அந்த சம்பவம் இளநீல விஷத்தை கலந்து கொடுத்ததுனால தானே எனக்கு அப்படி அமர் பிறந்தாங்கிற நினைப்பு என் உள் மனசுல அப்படியே வடுவா இருக்கு. அதான் அந்த இளநிய அர்ஜுனுக்கு கொடுக்கறத பார்த்ததும் நான் என்னையே மீறி கத்திருக்கேன். நல்லா கத்துற. கத்துறதோட விட்ட லக்ஷ்மி கையில இருந்த இளநிய எவ்வளவு ஆக்ரோஷமா பறிச்சு வீசுன தெரியுமா? எல்லாரும் பயந்து போயிட்டாங்கடி. உனக்கு மறுபடியும் பித்து கித்து புடிச்சிருச்சோங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்தாங்க தெரியுமா உன்ன? அவங்களெல்லாம் விடு. எனக்கே அப்படித்தாண்டி தோணுச்சு உன்னை பார்த்ததும். எங்க என்ன மாட்ட வச்சு கழுதிங்க வச்சிருவியோன்னு பயந்து போயிட்டேன்டி. ஐயோ, அதான் நீ வந்து காப்பாத்திட்டல. சினிமா அது இதுன்னு ஏதோ கதையை சொல்லி அவங்களை குழப்பிட்டல. விட ஏய், அப்ப தோணுச்சு ஏதோ சொன்ன, உன்னை காப்பாத்தினேன். ஏய், அது என்ன படம்னு யாராவது கேட்டிருந்தா நம்ம கதையே முடிஞ்சிருக்க மாடி. இந்த மூளைய மூலதனமா வச்சுதான் இந்த வீட்ல என் பொழப்பையே ஓட்டிட்டு இருக்கேன்டி. சும்மா சொல்லக்கூடாதுமா. நீ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் கவலையே அதானடி. இப்படி எல்லா நேரத்திலயும் உன் பக்கத்திலேயே நான் இருக்க முடியுமா சொல்லிடித்தேன்னு. இதே இன்னைக்கு உன் பக்கத்துல நான் இல்லாம இருந்திருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? உன்னால என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீ அவங்க கிட்ட எல்லாத்தையும் உளறி இருப்ப. நாம ரெண்டு பேரும் உள்ள ஜெயில கம்பி எண்ணிட்டு இருந்திருப்போண்டி. ஆமாமா, உண்மைதான் நீ சொல்றது. இங்க பாருடி தேனு. உண்மைய சொன்னா, உண்மையா இருந்தா கவலைப்படாம நிம்மதியா இருக்கலாம். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நாம உண்மையத்தான் சொல்லுவோம். ஆனா பொய் சொன்னா, பொய்யா வாழ்ந்தா ரொம்ப உஷாரா இருக்கணும்டி. இல்லனா நாம ஒரு பொய்ய மறைக்க வேண்டி 9,000 பொய் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதுல ஒரு பொய்ய மறந்தாலும் நாம மாட்டிக்குவோண்டி. இந்த அம்மா ஏன் இவ்வளவு பதட்டமாக்குறாங்க? தேன்மொழி அக்காவும் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காங்க. புரியலையே. எதுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடாதுடி செல்லம். உணர்ச்சி வசப்பட்டோம்னா இன்னைக்கு நடந்த மாதிரிதான் ஏடாகுடமாயிடும். ஏற்கனவே அந்த லட்சுமி போலீஸ், சக்கரி, ஜான்சி அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கா. அத நினைச்சாலே எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குதுரி. இப்படி அவளுக்கு சந்தேகம் வர மாதிரி நாம ஏதாவது பண்ணோன்னு வச்சுக்க, நம்ம மாட்டிக்குவோண்டி. அதான் சொல்றேன்டி கண்ணு, கொஞ்சம் கவனமா இருந்துக்கடி செல்லம். பால் இருக்கு, பழம் இருக்கு, பசி இருக்காதோ. பால் இருக்கு, பழம் இருக்கு, பசி இருக்காதோ. என்ன பண்றீங்க? வானு, என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். அனு, இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்னென்னவோ தோணுது. என்னென்னமோ எல்லாம் தோணக்கூடாது. ஒன்னே ஒண்ணுதான் தோணணும். என்ன தோணணும்? அது
நீ இவ்வளவு மக்கா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எத்தனை படம் பார்த்திருப்ப, எத்தனை சீரியல் பார்த்திருப்ப, அதுல இந்த மாதிரி சீன்லாம் நீ பார்த்தது இல்லையா? சரி, மொக்க போட்டது போதும். எதுக்கு இதுன்னு சொல்லுங்க. மண்டு மண்டு இதான் ஃபர்ஸ்ட் நைட் செட்டப். மண்டு மண்டு யாருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் நைட்? என்னடி கேள்வி இது? நமக்கு தான். லூசு லூசு, நமக்கு தான் ஏற்கனவே ஆயிடுச்சே. அதனாலதான் நீ குழம்பி போயிட்டியா? ஐயோ ஐயோ அனு, அது அங்க நம்ம வீட்ல நடந்தது. இது இங்க உங்க அம்மா வீட்ல நடக்க போகுது. இங்க தாண்டி முறைப்படி நடந்திருக்கணும். சக்தி, எனக்கு தெரிஞ்சு போச்சு சக்தி. உங்களுக்கு இப்படி பைத்தியம் பிடிச்சிருச்சே. ஏய், என்னடி சொல்ற? பின்ன என்ன, ஃபர்ஸ்ட் நைட்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறதா. இந்த மாதிரி எந்த முண்டமும் பண்ணாது. இந்த முண்டம் பண்ணும். நீ என்ன பார்த்தது, காதலிச்சது எல்லாமே இந்த வீட்ல தானே. அதனால இங்கேயே ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஃபீலிங் தப்பில்ல சக்தி. ஆனா இது தப்பான டைம். நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன்ல, இப்பதான் அது கூடாது. அப்படி யார் சொன்னது? எனக்கே தெரியும். ஆமா, இவ பெரிய சயின்டிஸ்ட், இவளுக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இப்படின்னு. உங்களுக்கு யார் சொன்னது? அது வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் போய் பாப்பாங்க. ஏய், அறிவை வளர்க்கறதுக்கு என்ன வேணா பண்ணலாம்டி. ஐயோ, அறிவு வளர்க்கற ஆள் மூஞ்சி பாரு. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லடி. சரி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நாளைக்கு இங்க ஒரு டாக்டர் பார்க்க போறோம்ல. ஆமா. அவங்க இதுக்கெல்லாம் ஓகே சொல்லட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், என்னடி கஷ்டப்பட்டு உங்க அப்பா அம்மாக்கு தெரியாம பூவெல்லாம் ரெடி பண்ணி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சா நாளைக்கு டாக்டர் போய் கேட்கலான்னு ஈஸியா சொல்ற. அனு, கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் ப்ளீஸ். அனு ப்ளீஸ். அனு, இங்க பாருங்க, நான் அக்கா கிட்ட ஸ்கைப்ல பேசுற டைம் இது. ஒழுங்கா நீங்களே போயிடுங்க. நான் கிளம்ப மாட்டேன். சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிச்சிட்டு நான் போக மாட்டேன். போங்க. இப்ப நீங்க போறீங்களா இல்ல அக்கா கிட்ட இதெல்லாம் காட்டவா? அதெல்லாம் வேணாம் அனு, ப்ளீஸ். அனு, பூவெல்லாம் போட்டுக்க ப்ளீஸ். அனு, அனு, அப்பா கீழே கூப்பிடுறா, போங்க. அனு, கொஞ்ச நேரம். அனு, ஏன் அனு இப்படி பண்ற? வந்தீங்கன்னா பாருங்க. ச்சே, சில்லிகை. ஹாய் அக்கா. ஹாய் அனு. என்னக்கா குரல் டல்லா இருக்கு? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லடி, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். டயர்டே உங்ககிட்ட டயர்ட் ஆயிடும். காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பிரிஸ்கா இருப்பீங்க. இல்ல அனு, சில விஷயங்கள் நம்மள டயர்ட் ஆக்கிடுதே. அக்கா, அப்ப அங்க ஏதோ பிரச்சனை. என்னாச்சு சொல்லுங்க. இல்லடி, இன்னைக்கு தேனக்கா கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க. ஏன், நல்லா தானே இருந்தாங்க. பழைய மாதிரி ஏதாவது கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அந்த மாதிரி இல்ல, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க. அப்படி என்னதாக்கா பண்ணாங்க சொல்லுங்க. தங்கவேல் மாமா இன்னைக்கு தோட்டத்துல இருந்து இளநீ கொண்டு வந்தாரு. எல்லாருக்குமே கொடுத்தாரு. எனக்கு கொடுத்த இளநியை நான் அர்ஜுனுக்கு கொடுத்தேன். உடனே அவன் குடிக்க போனப்போ தேனக்கா அங்கேருந்து ஓடி வந்தா அதை தட்டி விட்டு இதுல விஷம் கலந்துருக்குன்னு ஒரே கலாட்டாடி. என்னக்கா சொல்றீங்க? இளநீர்ல விஷமா? அதான் தெரியல, பித்து பிடிச்ச மாதிரி அதையே மாத்தி மாத்தி சொல்லி சொல்லி அந்த இளநியை தட்டி விட்டு நம்ம பேசுறத காதுல கூட வாங்கிக்கல. அப்புறம் அவங்க நடந்துகிட்டது கொஞ்சம் வினோதமா தான் இருந்தது. அப்ப அவங்க அம்மா இல்லையா? நான் வினோதம்னு சொன்னதே அவங்களதான். என்ன, அவங்களும் அதே சொன்னாங்களா? தேனக்கா இதுல விஷம் கலந்துருக்குன்னு சொன்னதும் இதுதான் காரணம்னு ஒரு கதையை வேற சொன்னாங்க. ஏதோ முதல் நாள் ராத்திரி டிவில படம் பார்த்தாங்களாம். அதுல இளநீல விஷம் குடுக்கற மாதிரி ஒரு சீன் வந்துச்சான்.
அந்த விஷயத்தையே இவ புலம்பிக்கிட்டு இருந்தாமா, திடீர்னு ஞாபகம் வந்து இளநிய பார்த்ததும் இப்படி சொல்றான்னு சொல்றாங்க. அக்கா, இளநீல விஷங்கிறதே புதுசா இருக்கு. இதே நம்புற மாதிரி இல்ல. சரி, அதை நம்பினாலும் உங்க எல்லாருக்கும் தானே மாமா இளநீர் கொடுத்தாரு. அதுல நான் விஷம் இல்லையா? அப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலையா? அது என்ன அர்ஜுன் கொடுத்த இளநீர்ல மட்டும் விஷம் இருக்குன்னு உங்களுக்கு பயம்? இல்லக்கா, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எங்கேயோ இடிக்குது, நெருப்பு இல்லாம புகை வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமானு, ஏதோ படம் பார்த்தேன் அப்படி இப்படின்னு பிரம்ம பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சரி, அது என்ன படம்னு கேட்டீங்களா? எங்கடி எதுவுமே பேச விடாம அவங்க அம்மா கூட்டிட்டு போயிட்டாங்க. நிச்சயமா இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. எனக்கும் அதே சந்தேகம் தான் அனு. அக்கா, எதுக்கும் தேனக்காமாவை கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே அவங்கள சந்தேக கண்ணோடையே பாருங்க. ஏதாவது ஒரு க்ளூ கண்டிப்பா கிடைக்கும். கரெக்ட் தான் அனு, எனக்கும் க்ளூ ஏதாவது கிடைக்கும்னு தோணுது. சரி, அதை விட நீ சாப்பிட்டியா? ஆச்சுக்கா. சக்தி எங்க? அவரா கீழே அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. சந்தோஷமா இருக்கட்டும், நாளைக்கு பேசுறேன். சரிக்கா, குட் நைட். குட் நைட்க்கா. பாய். பாய். ஏதோ ஒரு க்ளூ கிடைக்க போகுது. தேனக்காமா மட்டும் இருந்துச்சு, சாணியை கரைச்சி நானே அந்த அம்மா மூஞ்சில ஊத்துவேன்.